அன்பு தமிழ் சொந்தங்கள் அனைவரும் வணக்கம். இந்த காணொலி எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 15 எங்கள் ஊரில் கிராம சபை கூட்டம் நடந்துச்சு. பொதுவாக பார்த்தீங்கன்னா கிராம சபை கூட்டம் நடக்குதுன்னா மக்களுக்கு பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தணும். இந்த கூட்டம் நடக்குன்னு சொல்லி யாருக்குமே தெரியப்படுத்தலை. ஒரு துண்டறிக்கோ எதுவுமே அடிக்கலை, இல்லை பொதுமக்களுக்கு இந்த இடத்துல நடக்குன்னு சொல்லி கூட யாருக்கும் தெரியப்படுத்தலை. இந்த கிராம சபை கூட்டம் எப்படி நடந்துச்சுன்னா, அந்த 100 நாள் திட்டத்தில் வேலை செய்கிறவங்க, அந்த துப்புரவு பணி செய்கிறவங்க, வேறு அந்த அலுவலகத்தில் அவங்களுக்கு கீழே அந்த பஞ்சாயத்து தலைவர், அவங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க, வேறு 2 உறுப்பினர், இவ்வளோ பேர் தான் கிராம சபை கூட்டத்தில் கலந்துட்டாங்க. அந்த கூட்டத்தை தேடி போய் கலந்துக்கிட்டதில் நான் வேறு இன்னும் ஒரு சில பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. சரி, இப்போது செய்திக்கு வருவோம். என்னென்னா, முதல் விஷயம், நம்மளுக்கு கிராம சபை கூட்டம் நடக்குன்னு சொல்லி பொதுமக்களுக்கு யாருக்கும் தெரியப்படுத்தலை. அதுதான் முதல் செய்தி. ரெண்டாவது செய்தி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வரவு செலவு கணக்கு நம்ம கேட்டோம். அதை தாரேன்னு சொல்லி கடைசியில் அப்படி இல்லை, அது தர வேண்டியது இல்லை அப்படிலாம் ஆணை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நபர் வந்து அதை சமாளித்து எடுத்து கொண்டு போனார். இல்லை, நம்மளுக்கு அது தந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம வலுக்கட்டாயம் கேட்கும்போது, நம்ம அரசாணை குறித்துலாம் நம்ம பேசினோடனே அவர் வந்து நில்லுங்க, நான் இப்போ தாரேன் அப்படி இப்படின்னு சொல்லி அதையும் கொஞ்சம் நேரம் சொல்லி சமாளித்தார். நான் இப்போ எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி உள்ளே போவார். அதுக்கு ஒரு உள்ளே அவங்க கூட என்ன பேசுவார்னு சொல்லி தெரில. அதுக்கு ஒரு இப்போ வருவார். திரும்ப என்ன நகல் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி போனீங்க, எடுத்துகிட்டு வரலையா, நில்லுங்க, நான் திரும்ப போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி உள்ளே போவார். வேறு கதைகளை சொல்லுவார். பக்கத்து ஊரில் அந்த நடந்துச்சு, இந்த சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி வேறு கதைகள் பேசி அதை அந்த பேச்சு வாக்கிலே அப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாரு. இல்லை, அது சரியாக இருக்கு, நாங்கள் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயம் கேட்டு அவர் தந்த இது 2 மாதத்துக்கு கணக்கு தந்திருக்காரு. ஜூன் வரை. நீங்கள் வந்து மே மாதம் கிராம சபை கூட்டம் நடக்கலை. அப்போ அதனால் மேலேருந்து நம்மளுக்கு வந்து ஆகஸ்ட் மாதம் வரை தரணும். ஆகஸ்ட்டுக்கும் முழு மாதம் முடியலை, ஆகஸ்ட் 15 தான். அதனால் ஆகஸ்ட்டை தவிர்த்து மே, ஜூன், ஜூலை இந்த 3 மாதத்துக்கான வரவு செலவு கணக்கு தரணும். ஆனால் அவங்க அப்படி தரல. 2 மாதம் கணக்கு தந்திருக்காங்க. ஜூன் வரை உள்ள இது அவர் இது வந்து கிராம சபை கூட்டத்துன்னு சொல்லி அவர் ஏதோ ஊரில் இருக்க மக்கள்லாம் ஏமாளி அப்படின்னு சொல்லி நினச்ச இது தந்திருக்காரு. 2 மாதத்துக்கு வரவு செலவு கணக்கு மட்டுமே 16 லட்ச ரூபாய்க்கு கணக்கு போட்டிருக்காங்க. 2 மாத கணக்கு மட்டுமே 16,44,618 ரூபா. இதில் 1,74,820 ரூபா வந்து குடிநீர் விநியோக குழாய் பராமரிப்புன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இது தெருவிளக்கு பராமரிப்புன்னு சொல்லி 43,838 போட்டிருக்காங்க. நம்ம இதுக்கு எல்லாமே அந்த ரசீது, அந்த பில்லு, அந்த ஆவணங்கள்லாம் கேட்டோம். இல்லை, அது நான் உங்களுக்கு பருவ தாரேன் அப்படி இப்படி. இப்போ நான் காமிங்க பார்வையிடக்கு தான் அப்படின்னு சொல்லி சொன்னப்பறம் அவர் நம்மளுக்கு அது தரல. நான் தாரேன் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளித்து எடுத்து போயிட்டார். நம்ம இதை குறித்து நாளைக்கு நம்ம புகார் கொடுக்க போகிறோம். அதனால் என்னன்னு சொல்லி பார்ப்போம். நன்றி.